அவங்க வந்தா 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, இவங்க வந்தா 8,000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க. இவங்க 2 பேர்ல யாருக்காவது ஏன் நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு கேட்டா, நான் போடக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, இவங்க என்ன நினைச்சுக்கிறதுன்னா, வாக்காளர்கள் தானே, காசு குடுத்தா அவங்க வந்துர போறாங்க, காசு குடுத்தா வந்து ஓட்டு போட போறாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. காசு குடுத்தா வந்துடுறதுக்கு எங்க பேர் என்ன? அப்புறம் வாயில ஏதாவது வந்துரும்யா? ஏன்யா? ஒரு மிகப்பெரிய இந்திய ஜனநாயக நாட்டுல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நாங்க. எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. அத வந்து காச வச்சே வந்து அப்படியே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறது இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்க போறீங்க? உடனே நீங்க கேட்கலாம், ஏண்டா நீ ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்கினதே இல்லையா அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லைங்க. 2015 இத்தனைக்கும் நான் இருக்கக்கூடியது ஆர்கே நகர். 2015, 16 ஆர்கே நகர் ஒரு மிகப்பெரிய பீக். என்னன்னு சொல்லுவாங்க, 20 ரூபா டோக்கன், அதெல்லாம் நான் எதுவுமே காதுல போட்டுக்கிறது இல்ல. அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாற்றம் வராதா, ஒரு மூன்றாம் சக்தி வராதா, ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்தா, சீமான் அவர்கள் வந்தார், நான் இல்லைன்னு சொல்ல, நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன், சீமான் சாருக்கு வந்து நான் ஓட்டு போட்டிருக்கேன். பட் இப்போ திமுக அதிமுகவை சிங்கிள் மெஜாரிட்டியில அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுச்சி பலம் அப்படிங்கிறது இந்த மனுஷன் விஜய் அப்படிங்கிறவருக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு வி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு கேம் சேஞ்சரா இந்த பொலிட்டிக்கலோட கிரவுண்டையும் மாத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. அது மாதிரி காசே ₹1 கூட 234 தொகுதியிலும் கொடுக்காம இந்த அரசியல் காலத்துல நேர்மையா வந்து இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாரு. அதனால இந்த மனுஷன் ஜெயிக்கணும். அதனால இவருக்காக நான் காசு வந்து அப்பது வந்து இவரை மாதிரி ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு ஏங்கினாலும் வந்து ஏங்காதனாலும் கிடையாது. அவ்வளோ ஒரு வெயிட்டிங். இதை தாண்டி காசு இன்னைக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சா போதுங்க. போயிட்டு பேங்கிங் செக்டார்லயோ, ஐடி செக்டார்லயோ, இல்ல ஜிஐஜி ஒர்க்ஸ், ரேபிடோ ஏதாவது ஓட்டி கூட வந்து நம்ம சம்பாரிச்சிக்கலாம். அதனால இவங்க கொடுக்குற இந்த ₹1000, ₹2000 அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை வந்து பெருசா மாத்த போறது இல்ல. அதுதான் உண்மை. அதே மாதிரி இவங்க கிட்ட நம்ம ஒன்ஸ் காசு வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், இவங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. நீங்க வந்து கரப்ட் தானே அப்படின்னு வந்து அசால்ட்டா சொல்லி நம்ம சோழியை முடிச்சிருவாங்க. அதனால ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் கூட ஏதாவது பிஜேபியோ இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சியோ டிஎம்கே கூட போயிருந்தேன்னு வச்சுங்களேன், பா பேசுப்பா, இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி பேசுவா, செம்மையா பேசுறப்பா, அண்ணனை பத்தி பேசுப்பா, தம்பியை பத்தி பேசுப்பா, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே எவ்வளவு செலவு பண்றாங்க. அந்த மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு பயங்கரமா சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா வேண்டாம், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த காசு கொடுத்து வாக்காளர்களை வாங்குறது அப்படிங்கிறது அது தப்பான ஒரு விஷயம் தான். அதனால காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் டிவிகேக்கு வரல. இப்ப வரைக்கும் நிறைய பேர் கேட்கறாங்க, எவ்வளவு நான் கொடுத்தது உங்களுக்கு டிவிகே காசு அப்படின்னு கேட்கறாங்க. ₹1 கூட நான் வாங்கல. இது வரைக்கும் எனக்கு வேணாம். அடிப்படை உறுப்பினராக தான் வந்து இருக்கிறத நான் என்னைக்குமே விரும்புறேன். ஸோ என்னைக்குமே வந்து தளபதி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு நேர்மையான ஒரு நல்ல மனுஷன். அவர் மேல 1000 அவதூறு பரப்புனாங்க. எல்லாமே அவருக்கு வந்து அதை அவர் பிளாஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆறால இருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி ஒரு மனுஷனை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தவற விட்டா மாதிரி இந்த மனுஷனையும் தவற விட்டுறாதீங்க. ஸோ அவரோட ஸ்டைல்லே கேட்குறேன், விசிலுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும்.